no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஒரு செக்ட் ஆஃப் பீப்புள் வந்து டிஎம்கேட்டேருந்து பிரேக் ஆகி தாவேகா பக்கம் போகணுன்றதுல ரொம்ப ஹெல்பெண்ட்டாக இருந்தது வந்து உண்மை. கிட்டத்தட்ட இவங்க காங்கிரஸ் வந்து அந்த பிளண்டர் பண்ண இருந்ததும் வந்து உண்மை. காங்கிரஸ் ஒருவேளை விஜய் கூட போயிருந்தால் என்ன வேணா நடந்திருக்கலாம். காங்கிரஸ் கூட ரெண்டா உடைஞ்சிருக்கலாம், கண்டிப்பாக உடைஞ்சிருக்கலாம். டிஎம்கேவுக்கு காங்கிரஸ் யூஸ் ஆகுறாங்க, அவ்வளோதான். சேவிங் ஸ்கீம்ஸ் வச்சிருக்க மாதிரி 2029க்கான ஸ்கீமு தான் வந்து டிஎம்கே வந்து காங்கிரஸ் வச்சிருக்குது. ஓகே, மற்றபடி காங்கிரஸால தான் இவங்க பிழைக்கிறாங்க, காங்கிரஸ் இல்லைனா இவங்க ஒன்றும் இல்லைன்ற கிளைம்ஸ்லாம் சும்மா. காங்கிரஸே பிழைக்க. தே வாண்ட் டு ஐசோலேட் விஜய் கிளியர்லி. 21 கட்சி 15 கட்சி 20 கட்சி ஏன் இவங்க சேர்க்குறாங்கன்னா இவங்க யாருமே இல்லாமல் ஜெயிக்க முடியும். திமுக விசிகாவே வின்னிங் காம்பினேஷன். விசிகா தேவை திமுகவுக்கு. அந்த வின்னிங் காம்பினேஷன் தாண்டி ஏன் மற்றவங்க உங்களுக்கு இருக்குன்னா எல்லாரும் எங்க கூட இருக்காங்க, எதிரிகளுக்கு எந்த ஒரு ஆயுதமும் போயிடக்கூடாது. இன்னொன்னு, உள்ள இருக்கிறவங்களுடைய வெற்றி அது பாதிக்கக்கூடாது. 47 வரைக்கும் போவாங்கன்றது என்னுடைய ஈஸியஸ்ட் கெஸ். ஸோ 47 வரைக்கும் டிஎம்கே போவாங்களா? எஸ். டிஎம்கேவுக்கும் இரண்டாம் இடம் வரவங்களுக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்க வாய்ப்பு இருக்கு? ஆக்சுவலி இது நீங்க ஒரு 1 மந்த் 1.5 மாசத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தீங்க, ஒரு 4% இருக்கு, 5% இருக்குன்னு சொல்லலாம். ஆனா இது என்ன ஆகுதுன்னா, விஜய் தொடர்ந்து ஒரு பக்கம் தப்பும் தாறுமாறமா நிறைய அரசியல் பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த டிஃபரன்ஸ் வந்து இன்னும் அதிகமாயிட்டே போகுது. விஜய் வந்ததால என்ன ஆகும்னா, டிஎம்கேவுக்கு ஒரு 1.5-2% ஓட்டு குறையுதுன்னு வைங்க. ஏடிஎம்கேக்கு 1.5-2 குறையாது. ஏடிஎம்கேவுக்கு குறையிறது வந்து பார்த்தீங்கன்னா 4-5 குறையும். ஸோ விஜய் டிஎம்கேவுக்கு காசு பண்ணுற டேமேஜை விட ஏடிஎம்கே காசு பண்ணுற டேமேஜ் அதிகமாக இருக்கும். உண்மையிலே ஒரு அதிமுக தொண்டனாக இருக்கக்கூடிய ஒரு ஆள், அவனுக்கு என்ன நோக்கம்? திமுகவை எதிர்த்தல், திமுகவை ஒழிக்கணும், திமுகவை காலி பண்ணணும். இதற்காக யாரு கூட வேணா அவங்க எப்ப வேணா கூட்டணி சேருவாங்க. ஆனால் விஜய் மாதிரியான ஒரு ஆளை வளர்த்து விடணும், அவங்க வந்துதான் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம தோத்தே போலாம் அப்படின்னு சொல்ற ஒரு ஆள் தான் உண்மையான விசுவாசமான ஒரு அதிமுக தொண்டன். கூட்டணி அரித்மெட்டிக் தான் தமிழ்நாடு அரசியல் அப்படின்னா அதற்கு அவங்க போயிருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி அவர் போல நான் தன்னந்தனியாக நின்று நான் டிஎம்கே ஏடிஎம்கே எதிர்க்க போறேன்னா அவங்களோட ஓட் பேங்க் இன்னும் டிக்ளைன் ஆகும். இவங்க நகர்ந்திருக்கலாம், நகரலை. அது போக அவங்க பார்ட்டிலே இருக்கக்கூடிய இன்டர்னல் ப்ரெஷரு பிரச்சனைகள் நிறைய இருக்கு, அவருடைய பர்சனல் பஞ்சாயத்துகள்லாம் நிறைய இருக்கிறதுனால அவரை சொல்லி நிர்பந்திக்கிறதுக்கான வேலைகள் இனிதான் நடக்கும். ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு ஊடகவியலாளர் திருமிகு உமா மகேஸ்வரன் பன்னீர்செல்வம் இருந்தார். வணக்கம் மாஸ்டர். வணக்கம் தாமரை. நல்லா இருக்கீங்களா? சிறப்பு. காங்கிரஸ் ஒரு மிகப்பெரிய டீலை வந்து திமுக முடிச்சிருக்காங்க. 35ல் தான் அவங்க நின்னாங்க, கடைசி வரைக்கும் நின்னாங்க. 28+1 முடிச்சிருக்காங்க டிஎம்கே. இது எப்படி சாத்தியமாச்சு, என்ன நடந்துச்சு முதல்ல? இல்லை, இது நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போதே நம்ம பேசியிருந்தோம். 24லேருந்து 27, 28க்கு தான் வரும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதுதான் வந்திருக்காங்க. இவங்க பார்கெனிங்காக அவங்க நான் 41 கேட்குறேன் 30 கேட்குறேன்னு சொல்லலாம். வெறுமனே வந்து அவங்க 25 வாங்கிட்டு போகிற மாதிரி இருந்தாங்கன்னா அந்த இன்டர்னல் கலாமிட்டி அவங்களால சமாளிக்க முடியாது. ஸோ ஒரு 40 கேட்டோம், 50 கேட்டோம், 30 கேட்டோம்னு சொன்னால் தான் அவங்களுடைய அந்த பெப்பை வந்து அவங்க மெயின்டைன் பண்ண முடியும். அதற்காக நடந்த ஒரு விஷயந்தான் இது. அதற்கடுத்து ஒரு செக்ட் ஆஃப் பீப்புள் வந்து டிஎம்கேட்டேருந்து பிரேக் ஆகி தாவேகா பக்கம் போகணுன்றதுல ரொம்ப ஹெல்பெண்ட்டாக இருந்தது வந்து உண்மை. கிட்டத்தட்ட இவங்க காங்கிரஸ் வந்து அந்த பிளண்டர் பண்ண இருந்ததும் வந்து உண்மை. ஓகே, அதை நோக்கி நகர்ந்து உண்மை. பட் நம்மளுக்கு தெரியும் வின்னிங் காம்பினேஷனை வந்து ஏன் உடைக்க மாட்டாங்க. இன்னொன்று, பெரிய ரெப்பர்கஷன்ஸ் இருக்கும். நீங்கள் டிஎம்கேவோடைய கூட்டணி பிரேக் பண்ணுறது வந்து ஏதோ ஒரு கூட்டணியை பிரேக் பண்ணுற மாதிரி கிடையாது. நீங்கள் அதுலேருந்து கிளம்பி போகிறதுன்றது வந்து நேஷனல் பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் ட்ரஸ்டட் அலையன்ஸ் பார்ட்னரே நீங்கள் இந்த மாதிரி டீல் பண்ணிங்கன்னா நாங்கள் அவங்க கூட வரணும்னு சொல்லி எல்லோரும் ரெபல் ஆவாங்கன்ற ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ அந்த ஒரு இதையும் மைண்டில் வச்சு 2029 மைண்டில் வச்சு தான் இது நகர்ந்திருக்கு. அந்த வகையில் இது அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஆக்சுவல் ஸ்ட்ரென்த்தை விடவே அதிக சீட்டு தான் வாங்கியிருக்காங்கன்னு நம்ம சொல்லணும். சார் சொல்கிறீங்க? உண்மையில் நம்ம ஹானஸ்ட்லி சேயிங் 10 சீட்டு 12 சீட்டு அளவுக்கு தான் காங்கிரஸுக்கான ஸ்ட்ரென்த் இருக்குது. ஓகே, அதற்கு மேலே கிடச்சிருக்கிறதுன்றது வந்து சரி, ஒரு பெரிய கட்சி லெகசியாக இருந்திருக்காங்க, ஒரு ட்ரஸ்டட் பார்ட்னராக இருக்காங்க. அண்ட் தென் 2029 காங்கிரஸோடைய தயவு திமுகவுக்கு தேவை.
அவங்க நம்ம சொன்னோம் இந்த 2026 எலெக்ஷன்ன்றது 2026க்காக இல்ல, 29க்கான 29க்கான இதுதான். எல்லா பாயிண்டிங்குமே வந்து 2029க்காக தான். ஏன்னா 2026 என்ன நடக்கும்ன்றது டிஎம்கேவுக்கு ஷூரா தெரியும். இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு 2026 உடைய ரிசல்ட் என்னன்னு தெரியும். ஸோ 2029க்கு வந்து அவங்களுடைய அடுத்த பெரிய போர்ட்ஃபோலியோஸ் போகிறதுக்கோ இல்லை ஒரு பெரிய சான்ஸ் நோக்கி நகர்றதுக்கோ துணை பிரதமர் அந்த மாதிரி கூட போகலான்ற டாக்ஸ் அளவுக்கு போகிற அளவுக்கு அவங்களுக்கான மூவ் இருக்குது. ஸோ அதற்காக ஒரு கிவ் அண்ட் டேக்கில் தான் காங்கிரஸ் அவ்வளோ அகாமடேட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இந்த காங்கிரஸ்குள்ளே நடக்கிற சண்டை என்பது ஓல்டு காங்கிரஸ் vs நியூ காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு மோதலாக தான் இருந்துச்சு. ஓல்டு காங்கிரஸுடைய கை தான் ஓங்கி இருப்பதாக நமக்கு தெரியுது. அப்படி எப்படி அப்பர் ஹேண்டை வந்து ஓல்டு காங்கிரஸ் எடுத்தாங்க? எப்படி கன்வின்ஸ் பண்ணிட்டாங்களா? சோனியா காந்தியை திமுக கன்வின்ஸ் பண்ணிட்டாங்களா? ராகுல் காந்தியை வந்து அவங்க பொருட்டாவே பார்க்கலையா? இல்ல இதுல என்னன்னா, இல்ல ஓல்டு காங்கிரஸ் நியூ காங்கிரஸ் நீங்க சொல்றதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, விவரம் தெரிஞ்ச காங்கிரஸ் விவரம் தெரியாத காங்கிரஸ் ரெண்டு தான் ஆச்சா. நீங்க இது காங்கிரஸ் வந்து திமுகவோட கூட்டணி இருந்திருக்காங்க, அதிமுகவோட இருந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து இது ஒரு பிரச்சனை கிடையாது. அதாவது இது வந்து டிஎம்கேவுடைய லாயாலிட்டி அந்த மாதிரிலாம் கிடையாது. டிஎம்கே எப்படி வந்து ஒரு பேங்கபிள் பார்ட்னரோ அதே மாதிரி ஏடிஎம்கே ஒரு பேங்கபிள் பார்ட்னர். இவர் நல்லவர் கெட்டவர் கொள்கை அதெல்லாம் எடுத்து நீங்க ஓரம் வச்சிட்டீங்கன்னா, ஜெயிக்கக்கூடிய குதிரையா திமுக இருக்கா, திமுக கூட இருப்போம். அந்த குதிரை வந்து நம்மளுக்கு ஒத்து வரலையா, நம்ம அதிமுக போவோன்ற கலை யதார்த்தம் தெரிஞ்சவங்க வந்து பழைய காங்கிரஸ். அவங்களுக்கு இந்த நுவான்ஸ் வந்து தெரியும். ஆனால் விஜய்ன்ற ஒரு ஃபேக்டர் வந்துட்டதாலேயே இங்கே எல்லாமே மாறிடும், இங்கே எல்லாமே சூப்பர் ஆகிடும் நினைக்கிற ரொம்ப சொற்ப பர்சன்டேஜ் தான் காங்கிரஸில் இருக்காங்க. ஏன்னா விஜய் வந்தால் எல்லாமே மாறிடுன்னு நினைக்கிறவங்க விஜய் கட்சிக்கு போயிட்டாங்க. ஆனால் விஜய் கட்சிக்கு போகாமல் இங்கே இருந்துக்கிட்டே விஜய் ஒரு பெரிய ஃபோர்ஸ்னு சொல்கிறவங்க என்னென்னா, அவங்க கட்சியில் உள்ளாரே அவங்களுக்கு வந்து நிறையா வேலை ஆக வேண்டியிருக்கு. இப்போ செல்வ பிறந்தகையை காலி பண்ண வேண்டியிருக்கு. அதற்கடுத்து மல்லிகார்ஜுன கார்கேயோடைய அந்த ஸ்டேச்சர் இவங்களுக்கு பிடிக்கல. இவர் யார் சொல்கிறது நாம் ஏன் கேட்கணும்னு அந்த காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய அந்த குட்டி குட்டி பண்ணையார்களுக்கு வந்து அந்த ஒரு பிரச்சனை இருக்கு. ஓகே, அவங்கள மாதிரி ஆட்கள் தான் இதை டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைச்சதே ஒழிய, நீங்க டெஸ்டட் பார்ட்னர்ஸா இருக்கவங்க, தமிழ்நாடு அரசியல் தெரிஞ்ச கோபனா மாதிரியான சீனியர் லீடர்ஸ் ஆகட்டும், ப. சிதம்பரம் மாதிரியான லீடர்ஸ் ஆகட்டும், எல்லாருமே வந்து ஸ்டெட்ஃபாஸ்டா சொன்னது என்னன்னா, நீங்க டிஎம்கேவை பிரேக் பண்ணி போறது வந்து ஒரு பொலிட்டிக்கல் சூசைடுக்கு சமம் தான் சொன்னாங்க. ஸோ அவங்க சைடில் வந்து திங்ஸ் ஃபார் கிளியர். இவங்களுக்கு மற்றவங்களுக்கு என்னன்னா, வேற ஏதாவது ஒரு ஹோப் கிடைச்சிடாதா, வேற எங்கேயாவது போயிட மாட்டோமா, வேற ஏதாவது போயிட்டா நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு டிராமா கிடைச்சிடாதா, நம்மளுக்கு ஒரு லைம்லைட் கிடைச்சிடாதான்ற ஒரு அட்டென்ஷன் சீக்கிங். கடந்த ஒரு மாசமா லைம்லைட் தானே இருந்தாங்க காங்கிரஸ். இல்லை ஃபார் வாட் ரீசன்ஸ் இப்படியெல்லாம் இருந்தால் தான் உண்டு. இப்போ காங்கிரஸ் வேட்பாளர் வந்து 1.5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சாரு, 2 லட்சத்தில் ஜெயிச்சாரு, அந்த மாதிரி ஏதாவது வந்ததுன்னா நீங்கள் காங்கிரஸ் லைம்லைட்டில் இருக்கும். அந்த மாதிரி எதுவும் கிடையாது. பாஜக எதிர்த்து போராட்டங்கள் எதுவுமே கிடையாது. சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய எம்பியை யாராவது அசிங்கமாக பேசுகிறாங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி போராடணும், அதுவும் கிடையாது. அது வந்து ஒரு நேம் சேக் இருக்கிறது. நீங்கள் வந்து ஒரு 1998 நீங்கள் பிறந்த ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாண்டு போட்டிருப்பாங்க வீட்டில். அந்த பாண்டுன்றது வந்து 30 வயசு உங்களுக்கு ஆகும்போது இது மெச்சூர் ஆகும் அப்படின்வாங்களா, அந்த பாண்டை பற்றியே மறந்துடுவாங்க இல்லையா, அந்த ஒரு அமௌண்ட்டுன்னு ஒன்று இருக்கும், அவ்வளோதான். அந்த மாதிரி காங்கிரஸ் இப்போ நீங்கள் ஒரு பாண்டு மாதிரி இடையில உங்களுக்கு அதனால 10 பைசாக்கு பிரயோஜனம் இருக்காது, அப்புறம் யூஸ் ஆகுன்ற மாதிரி ஒரு எஃப்டி வச்சிருக்க மாதிரி, இல்லை ஒரு ஸ்கீம், சேவிங் ஸ்கீம்ஸ் வச்சிருக்க மாதிரி 2029க்கான ஸ்கீமு தான் வந்து டிஎம்கே வந்து காங்கிரஸ் வச்சிருக்குது. மற்றபடி காங்கிரஸினுடைய தேவைன்றது வந்து திமுகவுக்கு இல்லை என்றாலுமே கூட அவங்களுக்கு அந்த சின்ன ரிஸ்க் எடுக்க வேண்டாம். எல்லாருமே வந்து இந்த சைடு இருக்காங்க, எல்லாருமே பிஜேபி எதிர்க்கிற பாயிண்ட்ல இருக்காங்க, அகெயின்ஸ்ட் டெல்லி இருக்காங்கன்ற பாயிண்ட்ல காங்கிரஸை வச்சுக்கிட்டுமே டெல்லியை எதிர்க்கிறோம்ன்றது வந்து இட்ஸ் நாட் அ பிளைண்ட் ஹேட்ரட். இது நம்ம பிளைண்ட் ஹேட்ரட் அல்லாமல் ஒரு ப்ராப்பரான ஃபெடரலிஸ்ட்டை நோக்கி நகர்றோம் அப்படின்ற நரேட்டிவ் கொடுக்கறதுக்கு டிஎம்கேவுக்கு காங்கிரஸ் யூஸ் ஆகுறாங்க, அவ்வளோதான். ஓகே, மற்றபடி காங்கிரஸால தான் இவங்க பிழைக்கிறாங்க, காங்கிரஸ் இல்லைனா இவங்க ஒன்றும் இல்லைன்ற கிளைம்ஸ்லாம் சும்மா. காங்கிரஸே பிழைக்காதுன்றது வந்து காங்கிரஸ்ல இருக்க எல்லாருக்குமே தெரியும். இந்த பழைய காங்கிரஸ்ல இருக்கவங்க எல்லாருக்கும் காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் ஆக்சிஜன் கொடுக்கறதே திமுக தானே, அதை அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க போல இருக்கு. இல்லை, அவங்க ஒத்துக்கலனாலும் அதுதான் உண்மை. இன்னைய தேதிக்கு என்னன்னா, இன்னைக்கு ஸ்டாலினுக்கு இருக்கிற ஸ்டேச்சருக்கு காங்கிரஸ் அல்லாமல் யாராவது ஒரு சுயேட்சை பக்கம் நின்னாலுமே, இல்லை ஒரு துக்கடா கட்சிகிட்ட நின்னாலும், ஒரு லெட்டர் பேட் கட்சிகிட்ட நின்னாலும் அந்த கட்சிக்கு ஒரு லெஜிட்டிமசி வந்துடுது. இப்போ இந்த லெஜிட்டிமசியை வந்து இங்கே இல்லாமல் காங்கிரஸ்க்கு அவர் ஏன் கொடுக்குறாருன்னா, ஒருவேளை ஒரு பொலிட்டிக்கல் சூசைடு மாதிரி, நாங்கள் டிஎம்கே கூட இல்லை, நாங்கள் போய் விஜய் கூட நிற்கிறோம்னா விஜய்க்கு அந்த லெஜிட்டிமசி கிடைக்கும். ஒரு தேசிய கட்சி எங்கள் கூட வந்து இணைஞ்சிட்டாங்க, தே வாண்ட் டு ஐசோலேட் விஜய் கிளியர்லி. 21 கட்சி 15 கட்சி 20 கட்சி ஏன் இவங்க சேர்க்குறாங்கன்னா, அது நாட் ஜஸ்ட் ஜெயிக்கிறதுக்கு மட்டும், இவங்க யாருமே இல்லாமல் ஜெயிக்க முடியும். திமுக அண்ட் விசிகாவே வின்னிங் காம்பினேஷன். விசிகா தேவை திமுகவுக்கு,
அந்த வின்னிங் காம்பினேஷன் தாண்டி ஏன் மத்தவங்க உங்களுக்கு இருக்குன்னா எல்லாரும் எங்க கூட இருக்காங்க, எதிரிகளுக்கு எந்த ஒரு ஆயுதமும் போயிடக்கூடாது. இன்னொன்னு உள்ள இருக்கிறவங்களுடைய வெற்றி அது பாதிக்க கூடாது. இப்ப காங்கிரஸ் அண்ட் விஜய் அப்படி போறாங்கன்னா அது திமுகவுடைய வெற்றியை நேரடியாக பாதிக்காது. திமுக நிக்கிற இடத்துல வெற்றியை பாதிக்காது. ஆனா திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் எங்கெங்கெல்லாம் நிக்கிறாங்களோ அந்த வெற்றியை பாதிக்கும். சரி, இப்போ திமுக கூட ஒரு முஸ்லீம் கட்சி இருக்காங்க, திமுக கூட ஒரு விசிகா இருக்காங்க, திமுக கூட கம்யூனிஸ்ட் இருக்காங்கன்னா விஜய் அண்ட் காங்கிரஸ் வந்து அந்த ஓட்டு டிஸ்டர்ப் பண்ற பாயிண்ட்டுக்கு போகலாம். அகைன் விஜய் அண்ட் காங்கிரஸ் ஜெயிக்க மாட்டாங்க. ஆனா ஏடிஎம்கேவுக்கு ரொம்ப ஒரு பேத்தட்டிக் சிச்சுவேஷன் இருக்க ஏடிஎம்கேவுக்கு அந்த லைஃப் லைனை கொடுத்துடக்கூடாதுன்றதுக்காக ஒரு கிட்டத்தட்ட ஒரு கொலேட்ரல் டேமேஜை இவங்க எடுத்துக்கிட்டாங்க தான், விச் இஸ் ஃபேர் அண்ட் ஸ்கொயர் இன் பாலிடிக்ஸ். ஓகே, அது வந்து எதிர்பார்த்தது தான், அந்த விஷயத்தை நம்ம எதிர்பார்த்தது தான். அண்ட் தென் நிறையா கொடுத்துட்டாங்க, போயிட்டாங்க. நம்ம என்ன பேசினாலும் 117 கொடுத்தாங்க, 63 கொடுத்தாங்க, 41 கொடுத்தாங்க. இப்போ அதுலேருந்து நவுந்து 28 வந்திருக்கு. அப்போது படிப்படியாக டீகாங்கிரசைசேஷன் இன் தமிழ்நாடு வந்து படிப்படியாக தான் பண்ணுவாங்க. அடுத்த எலெக்ஷன் இன்னும் குறைச்சிருவாங்க. பட் இந்த எலெக்ஷனுக்கு இது வந்து கொள்கை கூட்டணி எல்லாம் ஒன்றும் கிடையாது. இது வந்து ஆவரேஜான ஒரு எலக்டோரல் அரித்மெட்டிக்கு ரெண்டு சைடும் பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய ஒரு வின்வின், அவ்வளோதான். இவங்களுக்கு டிக்கெட் டு சென்ட்ரலுக்கு வந்து காங்கிரஸ் தேவை, அதை தாண்டி வேற ஒரு பெரிய ஸ்கோப் இல்லை. காங்கிரஸ் தொடர்ச்சியாக ஜெயித்த இடங்கள்லாம் வந்து திமுக போட்டியிட வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அறந்தாங்கி, அங்கே திருநாவுக்கரசருடைய பையன் தொடர்ச்சியாக அங்கே ஜெயிக்கிறாரு. அங்கே லோக்கல் திமுகவில் மிகப்பெரிய ப்ரெஷர். இந்த தடவை சீட்டு கொடுக்கல அப்படின்னா நாங்கள் வந்து அறிவாலயத்தில் வந்து தீக்குளிப்போம்லாம் மிரட்டி இருக்காங்க. வழக்கமாக நடக்குது. இல்லை, அதில் ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா இப்போ அப்படி காங்கிரஸ் ரொம்ப தொடர்ச்சியாக ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிற தொகுதியெல்லாம் இப்போ திமுக அப்படின்னு தொகுதிகள் நான் காங்கிரஸ்க்கு ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுக்குறேன். இது வந்து காங்கிரஸ் கொடுக்குற குடைச்சல்னு கிடையாது. ஓகே, இப்போ நீங்கள் இப்போ விசிகா எடுத்துக்கோங்களேன், விசிகா எடுத்துக்கிறீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கே எடுக்கிறேன், ஷானவாஸ் எடுத்துக்கோங்க. ஷானவாஸ் வந்து திரும்பவும் போயிட்டு அவர் நாகப்பட்டினத்தில் நின்னார்னா, நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய டிஎம்கேக்கு எங்களுக்கு ஒரு சான்ஸ் இல்லையா, எங்களுக்கு எல்லாம் எப்போ பார்த்தாலும் ஏன் கூட்டணி கட்சிக்கே போயிட்டு இருக்குன்ற அந்த டிஸ்கிரண்ட் வந்து ஈஸியாக வரும். ஸோ அப்போது ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ இருந்துட்டா அதுக்கப்புறம் கூட்டணி கட்சிகள் வந்து அவங்களுக்குள்ள ஸ்வாப் பண்ணிக்கிறது வந்து யூஸ்வலாக நடக்கிறதா. அது ஏன்னா அந்த ஏரியாவுக்கான எலக்டோரல் டைனமிக்ஸ்க்கு வந்து வேற ஸ்கோப் கிடையாது. நீங்கள் அதை தாண்டி போகணுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸ்ரீவில்லிபுத்தூரில் இந்த பிரச்சனை இருக்குது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் நேரடியாக அவங்க கண்டெஸ்ட் பண்ண இது வந்து பார்த்தீங்கன்னா 89 இருக்கும். அதற்கப்புறம் நேரடியாக இறங்காமல் கூட்டணி கட்சிக்கு தள்ளி விடுறதுன்னு இந்த மாதிரி யாருக்காவது தள்ளி விடுற வேலைகள் வந்து ஈஸியாக நடக்கும். அண்ட் தென் இந்த ஜெயித்த இடத்தில் அவங்களே ஜெயிக்கிறதாகவே இருந்தாலும் கூட இன்டர்னல் பாலிடிக்ஸ், இன்டர்னல் ரிஃப்ட் முன் எப்பொழுதும் இல்லாதவா அதிகமாக இருக்கிறதால அந்த ஒரு சேஞ்ச் நடக்கிறதுக்கான ஸ்கோப்ஸ் நிறைய இருக்குதான். அது வந்து மியூச்சுவலி அக்ரிங் தான். அது வந்து ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. இது வழக்கமாக நடக்கிறது தான். வழக்கமாக இந்த இடத்துலேருந்து மாறுறது போகிறது நடக்கிறது தான். 1000 லைட்ஸ்லேருந்தே குளத்தூருக்கு அவங்க போகிற கால் எடுக்கிறாங்க அப்படின்னும் பொழுது இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. 1000 லைட்ஸ்லேருந்து ஏன் அங்கே போகணும்? அந்த சேஞ்ச் வந்து யூஸ்வலாக நடக்கும். அண்ட் தென் நீங்கள் என்ன பேசினாலும் என்ன சொன்னாலும் நீங்கள் வந்து நாகப்பட்டினத்திலிருந்து ஜெயித்து வந்த எம்எல்ஏ, திருவாரூர்லேருந்து ஜெயிச்சு வந்த எம்எல்ஏ, குளத்தூர்லேருந்து வந்த எம்எல்ஏன்றதெல்லாம் வந்து ஒரு 2 மாதம் இருக்குமா, அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு எம்எல்ஏ, நீங்கள் ஒரு மினிஸ்டர், நீங்கள் ஒரு இது அந்த பதத்துக்கு அது போயிடும். இன்டர்னலாக எலெக்ஷன் நடக்கும்பொழுது எப்பயும் இருக்கிறது தான். அதை தாண்டி வேற அது ஒரு பெரிய இஷ்யூவாக வந்து முளைக்கிற இடத்துக்கு அது போகலை. காங்கிரஸ் சீட்டு வாங்கிட்டாங்க. நம்ம சத்யமூர்த்தி பவனில் இன்னொரு கோஷ்டி பூசல், கோஷ்டி சண்டை, வேஷ்டி கிளிப் அதெல்லாம் எதிர்பார்க்கலாமா? உனக்கா எனக்கா சீட்டு? அந்த காங்கிரஸ், அந்த விண்டேஜ் காங்கிரஸ் இருக்கிற மாதிரி தெரியல. அந்த விண்டேஜ் காங்கிரஸ் வந்து அடிதடி வெட்டுக்குத்து பவன்ல நடக்கிறது வந்து அது வந்து காங்கிரஸ் பீயிங் காங்கிரஸா இருக்கும். அந்த மாதிரி இந்த வாட்டி நடக்கிறதுக்கான ஸ்கோப் இல்லை. ஏன்னா எலெக்ஷனுக்கு டைம் இல்லை. இவங்க எலெக்ஷன் வேலை பார்க்கறதுக்கே டைம் இல்லாத நேரத்தில் இதுக்கு இறங்குவாங்களான்னு தெரியாது. இது எல்லாமே என்ன ஆயிடும்னா, சரி எலெக்ஷன் முடியட்டும் பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு செல்வ பெருந்தகையோட டவுன்ஃபால்காக வெயிட் பண்ணுவாங்க. செல்வ பெருந்தகை சொதப்பிட்டு வரட்டும் அப்படின்னு. இதுல ஒரு பெரிய பிளண்டர் இருக்கு. திரும்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு விஷயம் நோட் பண்ண விஷயம், ஜோதிமணி ஆகட்டும், இன்னும் 1-2 பேர் ஆகட்டும், தொடர்ச்சியா விஜய்க்கு ஆதரவா விஜய் ஏன் பேசுறாங்க? ஏன்னா இவங்களுக்கு உண்மையிலே ஒரு கூறு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உண்மையிலே தமிழ்நாட்டு காங்கிரஸுக்கு கூறுன்னு ஒன்று இருக்குன்னா இவங்க என்ன சொல்லணும், நாங்கள் 28 ஜெயிக்க போறோம், 28 நாங்கள் தட்டி தூக்கணும்னா 28 கூட வராத இடத்துக்கு விஜயோ அதிமுகவோ போறாங்கன்னா எதிர்கட்சி நாங்க தான் சொல்ற ஒரு ஸ்கோப் இருக்கு. ஆனா இரண்டாவது என்ன பண்றாங்க, விஜய்க்கு வரும் சொல்றதுக்கான ரீசன் என்னன்னா, இவங்களால வர முடியாதுன்னு இல்லை, இவங்களுக்கும் 2029க்கான அந்த கேட்டை விஜய்க்காக ஓபன் பண்ணி வைக்கணும். நாங்க முழுசா மூடிடல, நாங்க இன்னும் உங்களுக்கான அந்த குட் ஃபீலர்ஸ் வைக்கணும்ன்றது காட்டுறதுக்காக தான் விஜய் இவங்க சொல்ற பாயிண்ட்டுக்கு போறாங்க. அந்த விஜய் மையல் வந்து அவங்களுக்கு இன்னும் தீரவே இல்லை. ஸ்டில் காங்கிரஸ் வந்து என்னன்னா, காங்கிரஸ் ஒருவேளை விஜய் கூட போயிருந்தால் என்ன வேணா நடந்திருக்கலாம். காங்கிரஸ்ல எனிதிங் குட் ஹேவ் ஹேப்பன். காங்கிரஸ் கூட ரெண்டா உடைஞ்சிருக்கலாம், கண்டிப்பா உடைஞ்சிருக்கலாம்.
நீங்க எல்லாரும் சொல்ற விஷயம் வந்து ஸ்டாலின் ஜெயலலிதா போல் செயல்படுகிறார், ஸ்டாலின் ஜெயலலிதா போல் செயல்படுகிறார். அது வந்து பாதி தான் உண்மை. அது அந்த மாதிரிலாம் கிடையாது. ஜெயலலிதா மாதிரி குரூரமாக யாராலையும் செயல்பட முடியாது. அது ஜெயலலிதா தான். ஸ்டாலினுடைய செயல்பாடுகளில் வந்து ஒரு இந்திரா காந்தி தனம் இருக்கு, நிஜமா இருக்கு. அது என்னன்னா வாண்டடா போய் அங்க இருக்கிறவங்கள உடைச்சு கூட்டு வரணும்னு இல்லை, நான் உன் கட்சியை பிரேக் பண்றேன் அப்படின்லாம் இல்லை. அங்க இருக்கிறவங்களே தானா பிரேக் ஆகி வர வைக்கிறதுக்கான அந்த லாவகம் ஸ்டாலினுக்கு வந்து நிச்சயமா தெரியும். இதுல என்னன்னா எல்லாரும் கேட்கலாம், எதுக்குங்க டிஎம்டிகேலேருந்து வந்த கான்ஸ்டன்டைன் ரவீந்திரனுக்கு ஏன் நீங்கள் வந்து சீட்டு கொடுக்குறீங்க, செந்தில் பாலாஜிக்கு ஏன் அவ்வளோ ஸ்கோப் கொடுக்குறீங்க, ஏவாவேலுக்கு ஏன் கொடுக்குறீங்க, கேகேஎஸ்ஆர் ஏன் கொடுக்குறீங்க, சேகர் பாபு நீங்கள் இதெல்லாம் சொல்லலாம். இது எல்லாமே இன்டாக்டாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்தை எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு ஒன்று தெரியும். எதிர் சைடில் இது வந்தால் உங்களுக்கு இங்கே ராஜ கவனிப்பு நடக்கும் அப்படின்றது வந்து எதிர் சைடு வந்து ஒரு டிஸ்ரப்ஷன் ஈஸியாக இருக்கும். 17 காங்கிரஸ் எம்எல்ஏஸ் வந்து வி வாண்ட் டு கோ வித் ஸ்டாலின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அந்த 17 எம்எல்ஏக்களும் வந்து இவங்க விஜய் நோக்கி போறோன்ற முடிவை அவங்க எடுத்திருந்தாங்கன்னா காங்கிரஸ்லேயே தான் இருந்திருப்பாங்கன்றதுக்கு எந்த உத்தரவாதமுமே கிடையாது. ஒரு 4 பேர் இருந்திருக்கலாம் மேபி, மீதி எல்லாரும் வந்து என்ன வேணா முடிவு எடுத்திருக்கலாம். ஆனால் அந்த சப்போர்ட் வந்து அன்வேவரிங் சப்போர்ட் கூட்டணி கட்சிகள்கிட்ட இருக்கிறது. இன்னும் ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா எந்த மாதிரியான ஒரு லைன் ஆஃப் கமாண்டு உருவாயிருக்குன்னா, கட்சி தலைவரே வந்து இல்லைன்னு சொன்னாலும் கூட நான் ஸ்டாலின்கிட்ட பேசிக்கிறேன், ஸ்டாலினுக்கான கனெக்ட் எனக்கு இருக்குன்ட்டு செகண்ட் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய செகண்ட் ஜெனரேஷன், செகண்ட் கிரேடு அல்லது 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லார்ட்டையுமே வந்து தலைவர் இல்லைன்னா என்ன, நான் ஸ்டாலின்கிட்ட போய் என்னால் பேசிக்க முடியும்னு சொல்லி கூட்டணி கட்சிகள் இருக்கிற எல்லார்ட்டையுமே அந்த ஒரு நல்ல ரேப் இருக்கு. நீங்க எனக்கு சீட்டு கொடுக்கலனா திமுக கிட்ட பேசி நான் சீட்டு வாங்கிடுவேன். இது ஒரு ஃபார்ஃபெட்ச்டு ஸ்டேட்மெண்டா தோணலாம். ஆனா இதர கட்சிகளுக்குமே ஒரு நிழல் தலைவர் மாதிரி ஸ்டாலின் செயல்படுறது வந்து வெளிப்படையா தெரியலனாலும் கூட அந்த ஸ்டேச்சர் இருக்கு. நாம இந்த தலைவர் இங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க, எனக்கு விடமாட்டேன்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா கூட என்னால ஸ்டாலின்கிட்ட பேசியோ இல்ல ஸ்டாலினுடைய ஆசி அனுகிரகம் இருந்தா இங்க என்னால காரியம் சாதிச்சுக்க முடியும்னு நினைக்கிற கூட்டணி கட்சி 2ஆம் கட்ட தலைவர்கள் இருக்கும் பொழுது கூட்டணி தலைமையால வந்து எனக்கு திமுக வேணான்ற ஸ்டர்ன் முடிவை எடுக்க முடியாது. ஸோ ஒரு கிட்டத்தட்ட இவங்க டிஎம்கேவுக்கு நீங்க ஒத்து போலனா உங்களால வந்து அந்த நாய்ஸ் இல்லாம பார்ட்டி நடத்த முடியாதுன்ற பாயிண்ட்டை நோக்கி தமிழ்நாடு அரசியல் நகர்ந்திருக்கு. ஸ்டாலின் நகர்த்திருக்காருன்னு சொல்லுவோம். எஸ், அமைச்சர்கள் மேல, லா அண்ட் ஆர்டர் மேல நிறைய விமர்சனங்கள் இருக்கு. ஸ்டாலினை பிடிக்கிற அளவுக்கு எல்லாரும் எனக்கு எங்க அமைச்சர் பிடிச்சிருக்குன்னு யாரும் சொல்றது இல்லை தான். ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி ஸ்டாலினுடைய அந்த டவரிங் பிரசன்ஸ் வந்து இதை ஓவர்டேக் பண்ணிடுது. அதையும் தாண்டி பர்செப்ஷன் பாலிடிக்ஸ் மட்டும் இல்லாமல் என்ன பண்றாங்கன்னா அரித்மெட்டிக்கலி ரொம்ப கிளவர் ஒர்க்கிங், எல்லா வகையிலுமே அரித்மெட்டிக்கலி வெரி கிளவர். கிறிஸ்டோபர் திலக்கு சீட் கொடுக்கறதாகட்டும், திருச்சி சேர்ந்த ஒரு கிறிஸ்டியனுக்கு கொடுக்கறதாகட்டும், கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன்ற ஒரு ஃபிஷர்மேன் கம்யூனிட்டிலேருந்து வர்றவங்களுக்கு ஒரு சீட் கொடுத்து ரெப்ரஸன்டேஷன் கொடுக்கறதாகட்டும், எல்லாமே வந்து ஒரு கால்குலேட்டட் மூவ்ஸ். ஓகே, வெரி கேர்ஃபுல்லி கியூரேட்டட், வெரி வெல் டிஸ்கஸ்ட் அண்ட் தாட் ப்ராசஸ். பிகாஸ் ஆஃப் விஜய் பாலிடிக்ஸா? விஜயும் ஒரு காரணம். நிறைய இன்டர்வியூஸில் நாம் இதை மென்ஷன் பண்ணியிருக்கோம், மறுபடியும் சொல்கிறேன். 2024 பஸ்லியான் ஜோசப்பை வந்து கன்னியாகுமரியில் வந்து அதிமுக ஃபீல்டு பண்ணுறாங்க. அவர் திமுகவிலேருந்து போன ஒரு கேண்டிடேட்டா. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபிஷர்மேன், நாங்கள் அந்த சர்வேக்கு அதுக்கெல்லாம் போகும்போது ஃபிஷர்மேன் கம்யூனிட்டியில் வந்து என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் ஓட்டு வந்து இந்த வாட்டி வந்து விஜய் வசந்துக்கு தான், அதில் வந்து எங்களுக்கு எந்த மாறும் இல்லை. விஜய் வசந்த் இவங்க ஜாதிக்காரர் கிடையாது, வசந்துக்கு தான். ஆனால் அடுத்த எலெக்ஷன்லேயும் ஒரு ஃபிஷர்மேனுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க அதிமுகனா, நாங்கள் டெஸ்பைட் பீயிங் அ டிஎம்கே பர்சன் நான் வந்து ஏடிஎம்கே போவேன், ஏன்னா எங்களை அவர் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. இதுதான் உண்மையான தமிழ்நாட்டு அரசியல். நீங்கள் வந்து நடிகர் வந்துட்டாரு, ஆன்டி இன்கம்பன்சி, சட்டம் ஒழுங்கு, அதெல்லாம் இல்லை. தமிழ்நாட்டில் பிரதானமாக இருக்கக்கூடிய ஒரு 15-20 ஜாதிகளை வந்து யாரு ரெப்ரசன்ட் பண்றாங்க, எப்படி நீங்க கரெக்டா ஹேண்டில் பண்றீங்க, இந்த ஜாதி டைனமிக்ஸ், எலெக்ஷன் அரித்மெட்டிக்கு, அதுக்கடுத்து அப்ப இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ், இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு எலெக்ஷன். அந்த கேஸ்ட் ஈக்குவேஷனை வந்து நமக்கு சாதகமான ஓட்டு போடக்கூடிய கேஸ்ட் என்னென்ன, ஓட்டு போடாத கேஸ்ட் என்னென்னன்றத கிளீனாக வந்து ஸ்டடி பண்ணிட்டு கிளீனாக அதற்கான அப்ரோச் பண்ணுறாங்க. அந்த ஒரு ஜீனியஸ்னஸ் இருக்கிறதுனால தே வில் செயில் த்ரூ. ஒரு இதுவே என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு என்ஷூரிங் மோர் தென் 45 இஃப் நாட் 47 வரைக்கும் போவாங்கன்றது என்னுடைய ஈஸியஸ்ட் கெஸ். ஸோ 47 வரைக்கும் டிஎம்கே போவாங்களா? எஸ். டிஎம்கேவுக்கும் 2ஆம் இடம் வரவங்களுக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்க வாய்ப்பு இருக்கு? ஆக்சுவலி இது நீங்கள் ஒரு 1 மந்த் 1.5 மாதத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தீங்க, ஒரு 4% இருக்கு, 5% இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இது என்ன ஆகுதுன்னா, விஜய் தொடர்ந்து ஒரு பக்கம்
தப்பும் தாறுமாறமாக நிறைய அரசியல் பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த டிஃப்ரென்ஸ் வந்து இன்னும் அதிகமாயிட்டே போகுது. ஆவரேஜாக இவங்க ஒரு 43 இவங்க எடுக்கிறாங்கன்னா 41 40 38 ஏடிஎம்கே எடுக்கிறது ஒரு வழக்கு, ஒரு நியாயம். இப்போ மேக்ஸிமம் 1% இருந்து மினிமம் 1% இருந்து மேக்ஸிமம் 3% வரைக்கும் தான் டிஃபரன்ஸ் இருக்கு. 5 கூட வச்சுக்கோங்க, 5 வச்சுக்கோங்க. இது வந்து எப்போனா 5 எப்போ வைக்கலாம்னா விஜய் இல்ல 5 வைக்கிறேன். விஜய் வந்ததால என்ன ஆகும்னா டிஎம்கேவுக்கு ஒரு 1.5-2% ஓட்டு குறையுதுன்னு வைங்க. ஏடிஎம்கேக்கு 1.5-2 குறையாது. ஏடிஎம்கேவுக்கு குறையிறது வந்து பாத்தீங்கன்னா 4-5 குறையும். ஸோ விஜய் டிஎம்கேவுக்கு காஸ்ட் பண்ற டேமேஜை விட ஏடிஎம்கே காஸ்ட் பண்ற டேமேஜ் அதிகமா இருக்கும். அப்போ விஜய் ஒருத்தர் வந்ததுனாலேயே ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கேவுக்கான அந்த ஓட்டு டிஃபரன்ஸ் பெருசா போயிருக்கும். இது என்ன ஆகுதுன்னா விஜய் சோபித்து கொண்டிருந்தால் இது கரெக்டா இருக்கும். விஜயே ஃபால்டர் ஆயிட்டு இருக்கிறதுனால இவரையா என்ன பண்றதுன்ட்டு அப்போ என்ன ஆகுதுன்னா ஆன்டி ஏடிஎம்கேவுடைய கன்சாலிடேஷன் வந்து டிஎம்கேவுக்கு ஈஸியாக போயிடுறதுனால அந்த டிஃப்ரென்ஸ் ரொம்ப ஈஸியாக போகுது. நீங்கள் டோன்ட் பி சர்ப்ரைஸ்ட் ஒரு 12 13 10க்கு மேலே டிஃப்ரென்ஸ் போனால் கூட ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் டபுள் டிஜிட்ல வருங்கிறீங்க. எஸ், அதற்கான ஸ்கோப் எல்லாமே ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. ஸ்கீம்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. கேஸ்ட் ஈக்குவேஷனை கரெக்டாக டீல் பண்ணியிருக்காங்க. இன்டர்னல் நாய்ஸ் இருக்கு கட்சி உள்ளார, ஆனால் வெளியில தெரியாத அளவு இருக்கு. பூதாகரமா இப்போ வெடிக்காத அளவுக்கு இருக்கு. ஒருவேளை இது வந்து நான் ஸ்டாலினை முன்னிறுத்தாமல் உதயநிதி முன்னிறுத்தி அவர் தலைமையில தான் தேர்தல்னு சொல்லியிருந்தாருன்னா அது வேற மாதிரி போயிருக்கலாம். ஆனா அந்த மாதிரியான ராங் மூவ்ஸ் எல்லாம் இவங்க எதுவும் எடுக்கல. வெரி கிளவரா ஸ்டாலினை முன்னிறுத்துறாங்க. இதுல இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா எடப்பாடி பழனிசாமி தன்னை முன்னிறுத்தல. எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் முன்னிறுத்துறாரு. அவங்க இதில் அந்த ஆட்சி அமைக்கிறோம் இந்த ஆட்சி அமைக்கிறோம் அப்படின்ட்டு. காங்கிரஸ் வழக்கமாக என்ன பண்ணுவாங்க, நீங்கள் திடீர்னு கேட்டால் காமராஜர் ஆட்சி அமைப்போம், தூக்கத்திலிருந்து எழுப்பினா கூட காமராஜர் ஆட்சினோம். அது அவங்களுக்கு அந்த மெனக்கெடல் கிடையாதுன்றது வந்து காமராஜருக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். விஜய் வந்து சொல்றது என்னன்னா நான் வந்து நீ செய்கிறேன் நான் போறேன்றதை தாண்டி 5 தலைவர்கள் எடுக்கிறாரு. எனக்கு கலைஞரை பிடிக்குன்றாரு, எனக்கு ஜெயலலிதாவையும் பிடிக்குன்றாரு, யாரையோ சொல்றாரு. நீங்கள் டிஎம்கே கேம்புக்கு வந்தீங்கன்னா அவங்களுக்கு கலைஞர் ஆட்சி அமைப்போன்னு சொல்ல வேண்டிய தேவை இல்லாத அளவுக்கு தங்களுடைய உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு லீடரை எக்ஸிஸ்டிங் லீடரை போர்ட்ரே பண்ணி ஃபேஸ் ஆஃப் அவர் எலெக்ஷன் கேம்பெயினாக கொண்டு போகிற அளவுக்கான ஒரு ஆரா இருக்கு, ஒரு ஸ்கோப் இருக்குன்னும் பொழுது அந்த பிம்பம் ஈஸியாக வந்துடுது. இவர் தான் ஜெயிக்க போறாரு அப்படின்ற பிம்பம் வந்து ஈஸியாக வருது. அதனால தான் டிஎம்கேவை பரம வைரியாக நினைச்சு எதிர்த்துக்கிட்டு இருந்த ஆம் ஆத்மி கூட எங்களை கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்ற வரைக்குமான பாயிண்ட்டுக்கு நகர்றது வந்து அதுதான். ஸோ அந்த எல்லா கேஸ்ட் ஈக்குவேஷன்ஸையும் கேஸ்ட் பக்கெட்ஸையும் அந்த எலக்டோரல் அரித்மெட்டிக்கும் ரொம்ப கிளவராக முடிச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அதே போல் ஏடிஎம்கே கூட்டணிக்குள்ளே வரலாம். விஜய் எப்படியாவது அகாமடேட் பண்ணிட மாட்டோமாங்கிற ஒரு பேச்சு வந்து அதிமுக முகாமில் எழுதியிருப்பதாக தகவல். இது அதிமுக எடுத்த காலா இல்லை பிஜேபி எடுத்த காலா? பேசிக்கிட்டு இருக்காங்களா? எனி கால் நீங்க ஒன்று யோசிச்சு பாருங்களேன். நிதிஷ்குமார் வந்து ஒரு டவரிங் பிரசன்ஸ் உள்ள ஒரு லீடர். இன்னும் சொல்ல போனா இண்டி கூட்டணியோட ஆர்கனைசரே அவரு தான் அப்படின்ற மாதிரி. இவங்களுக்கு வந்து இப்போ ஜோதிராதித்ய சிந்தியா அதெல்லாம் இவங்க தூக்குனாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் இங்கேருந்து அங்கே எடுத்துகிட்டு போனாங்க. இதெல்லாம் வந்து இவங்களுக்கு ரொம்ப சாதாரணம், பிக் ஃபிஷ் கிடையாது. பணம் இருக்கலாம் போகலாம். ஆனால் லல்லு பிரசாத் யாதவுக்கு அப்போனண்ட்டாக இருந்த, லல்லுவோடைய அரசியலுக்கு அகெயின்ஸ்டாக இருந்த நிதிஷ்குமாரோடைய மூவ்ன்றது வந்து ஒரு மிகப்பெரிய பிஜேபிக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஃபிஷ் வந்து நிதிஷ்குமார். அப்படிப்பட்ட ஒரு நிதிஷ்குமாரை இவங்க என்ன பண்ணுறாங்க, ஆம் ட்விஸ்ட் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் சீஃப் மினிஸ்டர் பதவியிலேருந்து நகர்த்தி ராஜ்யசபாவுக்கு தள்ளுறாங்க இல்லையா? இது நிதிஷோட முடிவா? நிச்சயமா இருக்காது இல்லையா? அப்போ நிதிஷ் மாதிரியான ஒரு ஸ்டாச்சரிங் பிரசன்ஸ் சிஎம்மா இருக்கக்கூடிய ஒருத்தரே இப்படி டீல் பண்ற பாஜக இது எதுவாகுமே இல்லாத எடப்பாடியை எப்படி டீல் பண்ணுவாங்கன்னு நீங்க பார்த்துக்கோங்க. அப்போ அதிமுக விரும்புறாங்க, அதிமுகவோட முடிவு அப்படின்னு நம்ம கேள்விப்படுற செய்திகள் எல்லாமே சொன்னாலும் சொல்லாட்டியும் பாஜகவோட முடிவு தான். அந்த பாஜகவோட முடிவில் இவர் அகாமடேட் பண்ணால் பெட்டராக இருக்கும், வந்தால் பெட்டராக இருக்கும்ன்ற ஃபோர்ஸ் இருக்குது. இவருடைய அந்த கேஸு, கரூர் கேஸ் ஆகட்டும், வருமான வரி கேஸ் ஆகட்டும், எல்லாத்தையும் வச்சு ஒரு ஆம் ட்விஸ்ட் பண்ணி அதிமுகட்ட சேர்த்துடலான்ற ஐடியா இருக்குது. இன்னொன்று, உண்மையிலே ஒரு அதிமுக தொண்டனாக இருக்கக்கூடிய ஒரு ஆள், அவனுக்கு என்ன நோக்கம்? திமுகவை எதிர்த்தல், திமுகவை ஒழிக்கணும், திமுகவை காலி பண்ணணும். இதற்காக யாரு கூட வேணால் அவங்க எப்போ வேணால் கூட்டணி சேருவாங்க. ஆனால் விஜய் மாதிரியான ஒரு ஆளை வளர்த்து விடணும், அவங்க வந்து தான் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம தோத்தே போகலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆள் தான் உண்மையான விசுவாசமான ஒரு அதிமுக தொண்டர்.
ஆனால் எப்படியா யார் வந்தால் என்ன, அதிமுக பிஜேபி இப்போ அதிமுக கூட விஜய் சேர்றாங்கன்னா இவரும் என்ன சொல்கிறாரு, எம்ஜிஆர் முன் வைக்கிறாரு, ஜெயலலிதா வாழ்க இவரும் சொல்கிறாரு, ஜெயலலிதா படத்தை பாக்கெட்லேயே வச்சிருக்கிற செங்கோட்டையன் சேர்த்துக்கிட்டாரு, ஜெயலலிதாவோட சமாதிக்கு போய் இவங்க வணக்கெல்லாம் வச்சுட்டு வராங்க. அப்போ இங்கே இருக்கிற ஓட்டு அங்கே நகர்ந்து போயிடுறதுக்கான ஸ்கோப் இருக்கும். அப்போ அதிமுக அண்டு விஜய் உடைய ஒருங்கிணைவுன்றது வந்து கிட்டத்தட்ட அதிமுகவை செல்லரிக்கிற மாதிரி அரிக்கிற ஒரு நிகழ்வு தான், பிரச்சனை தான்ட்டு ஏடிஎம்கேவில் இருக்கக்கூடிய யாருக்கு தெரியுதோ இல்லையோ எடப்பாடிக்கு நல்லா தெரியும். ஆனால் அதையும் தாண்டி இவங்களை ஏன் சேர்க்கணும் அப்படின்னா அது வந்து ஏடிஎம்கேவோட ஆசைன்றதெல்லாம் விட பாஜகவோட ஆசை. எங்கே அதை பண்ணிடுவாங்களோ அப்படின்றதுனால தான் முன்கூட்டியே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அப்பப்போ கொஞ்சம் விஜய் திட்டியும் வச்சுட்டாங்க. நீங்களும் காரணம் தான், 41 பேர் செத்ததுக்கு நீங்களும் காரணம் தான், உங்களுக்குமே இதில் வந்து ஒரு பொறுப்பு இருக்கு, நீங்கள் ரொம்ப இதெல்லாம் பேசாதீங்கன்னு ஜெயக்குமார் ஆகட்டும், எடப்பாடி ஆகட்டும், எல்லாரும் லைட்டாக அந்த ஹிண்ட் வச்சிருக்கிறதுக்கான ரீசன், ஒருவேளை சேர்த்துட்டாங்கன்னா கூட நாம சரண்டர் ஆகிட்டோன்ற மாதிரி ஆகிடக்கூடாது, அங்கே வந்து கமாண்ட் எடுக்கிற பார்ட்டி நாமளாக தான் இருக்கணுன்ற பாயிண்ட்டுக்கு ஏடிஎம்கே நகர்ந்துருக்காங்க. குறிப்பாக வருவாரா மாட்டாரா இந்திய கூட்டணிக்குள்ளார? அது இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஏன்னா விஜயோட முடிவுகள் எதுவுமே வந்து அவங்க கட்சியாலே ப்ரெடிக்ட் பண்ண முடியல. இன்னும் ஆக்சுவலி நீங்கள் கரூருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துருவாங்கன்ற மாதிரியான ஒரு ஸ்கோப் தான் இருந்தது. ஐடியலாக போயிருக்கணும், தன்னுடைய கட்சியை இன்டாக்டாக வச்சுருக்கிறதுக்கு அவர் போயிருக்கணும். ஒரு கிராஸ் ரோட், இப்போ நான் டிஎம்கே இல்லாமல் ஏடிஎம்கே இல்லாமல் போக போகிறேன் அப்படின்னா 2 ரோடு தான் வழி. நீங்கள் வந்து ராமதாஸ் மாதிரி போகிறது, ராமதாஸ் என்ன பண்ணுவார், திமுக இந்த எலெக்ஷனில் நான் திமுகவை எதிர்க்கிறேன்னு முடிவு எடுத்தாருன்னா அதிமுக கூட, அந்த எலெக்ஷன் அடுத்த எலெக்ஷனில் அதிமுக எதிர்க்க முடிவு எடுத்தா திமுக கூட, அவர் திமுகவையும் எதிர்ப்பார் அதிமுக எதிர்ப்பார், ரெண்டையும் அட் அ டைமில் சேர்ந்து எதிர்த்துருக்கிறது கம்மி. ஆமாம், ஓகேவா, இது ஒரு வழி. இன்னொரு வழி வந்து என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் ஜெயிக்கிறேன் ஜெயிக்க மாட்டேன், நான் திமுக அதிமுக எதிர்த்துருவேன் அப்படின்னு சொல்கிற சீமானோட வழி. இவங்க 2 பேருடைய ஓட்டு வச்சு ஜெயிக்கிற பர்சன்டேஜ் எல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா யாருக்கு எம்எல்ஏ கிடச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாடலில் ராமதாஸுக்கு தான் கிடச்சிருக்கு. ஆமாம், அப்போது நீங்கள் யாராவது ஒருத்தரை நீங்கள் எதிர்க்கணும்னா இன்னொருத்தரோட போகணும், அந்த கூட்டணி அரித்மெட்டிக் தான் தமிழ்நாடு அரசியல் அப்படின்னா அதற்கு அவங்க போயிருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ அந்த மாதிரி அவர் போல நான் தனித்தனியாக நின்று நான் டிஎம்கே ஏடிஎம்கே எதிர்க்க போகிறேன்னா அவங்களோட ஓட் பேங்க் இன்னும் டிக்ளைன் ஆகும் தான். இவங்க நகர்ந்துருக்கலாம், நகரலை. அது போக அவங்க பார்ட்டிலே இருக்கக்கூடிய இன்டர்னல் ப்ரெஷரு பிரச்சனைகள் நிறையா இருக்குது, அவருடைய பர்சனல் பஞ்சாயத்துகள்லாம் நிறையா இருக்கிறதுனால அவரை சொல்லி நிர்பந்திக்கிறதுக்கான வேலைகள் இனிதான் நடக்கும். எலெக்ஷனுக்கு முன்னாடி இவர் நம்மோடு இணைகிறார்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கும் தயக்கம் இருக்காது, இவங்களுக்கும் தயக்கம் இருக்காது. அந்த மூவ்ஸ் எல்லாம் இனிமே தான் நடக்கும். அது நம்மளுக்கு இன்னும் 2-3 நாளில் தெரிஞ்சிடும் நம்புகிறேன். எலெக்ஷன் ஆன் கார்ட்ஸ் ரொம்ப நெருக்கத்தில் இருக்குது. ஆமாம், வாரத்துக்கு ஒரு தடவையோ 2 வாரத்துக்கு ஒரு தடவையோ தான் மக்களையே பார்க்குறாரு. அது மக்கள் கூட இல்லை, நிர்வாகிகள் தான் பார்க்குறாரு. ஏன் வந்து அரசியலில் வந்து இவ ஆக்டிவாக இல்லாமல் என்னமோ ஒரு பொழுதுபோக்குக்கு அரசியலுக்கு வந்த மாதிரியான ஒரு ஃபீல்ட்லேயே ஏன் விஜய் இருக்காரு? ஏன்னா ஒரு பொழுதுபோக்கு தான் அரசியல் வந்தார், உண்மை அதுதான். ஒரு ஈகோ தான். உங்களுக்கு ஒரு அரசியல் உங்களை ஒரு காரணி வேணும்ல உங்களுக்கு. ஆமாம், இப்போது நான் ஒரு பவர் ஹங்கிரி, எனக்கு ரொம்ப ஒரு கட்ரோட்டான ஒரு பவர் ஹங்கிரியான ஒரு ஆள்னு வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணுவேன், எனக்கு இந்த மாதிரி இருக்கிற ஸ்டேச்சரை விட எனக்கு வந்து பவர் மேலே ஒரு கிரேஸ் இருக்குன்னா நான் பாலிடிக்ஸ் வருவேன், எனக்கு பவர் தான் வேணும் அப்படின்னு. மக்கள் நலன்லாம் அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க, எல்லாம் 1000 பேர் சொல்லுவாங்க, இந்த மக்களுக்காக வரேன், இந்த நாட்டை முன்னேற்ற வரேன், அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுருங்க. அந்த கேஸ்லாம் அவங்களோட நோக்கம் நல்லது, அவங்க அப்படி இருக்கட்டும். நான் பவர் ஹங்கிரி, நான் பவருக்காக வரேன்றவங்க ஒரு பக்கம் வருவாங்க, வெஞ்சன்ஸ்க்காக சில பேர் வருவாங்க. இப்போ என்னென்னா என்னை எப்படி ஜெயலலிதா வந்து எப்படி நீங்கள் எம்ஜிஆருடைய அந்த இறுதி ஊர்வல வாகனத்திலேருந்து எப்படி நீங்கள் தள்ளி விட்டீங்க, நான் வந்து காட்டுறேன் பார் அப்படின்னு வர்ற ஒரு குரூப் இருக்குது. என்னையவா நீங்கள் வந்து கட்சியை விட்டு துரோகி பட்டம் கட்டி வெளியே தள்ளிங்க, இப்போ நான் வந்து திமுகவோட வெற்றியை நாசமாக்குறேன் பாருன்னு வைகோக்கு ஒரு வெஞ்சன்ஸ் இருக்குது. இது இல்லாமல் சோஷியல் காசாக வர்றதுனா இவங்க நான் மொழிப்போருக்காக வந்தேன், மொழி ரொம்ப முக்கியம், எங்களுக்கு ஃபெடரலிசம் முக்கியம்னு சொல்லி டிஎம்கே வந்தாங்க. எங்கள்கிட்ட கணக்கு கேட்டாங்க, நாங்கள் தான் உங்களெல்லாம் ஜெயிக்க வச்சோம், நாங்கள்லாம் நீங்கள் ஒரு இதாகவே இருந்திருக்க மாட்டீங்கன்னு சொல்லி எம்ஜிஆர் வந்தாங்க. இது எல்லாம் தாண்டி இவங்க உருவானது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மண்டபத்தை அடிக்கிறாங்க, எனக்கு ரொம்ப குடைச்சல் கொடுக்குறாங்க, எனக்கு அதை பண்ணுறாங்க, டிஎம்கே ஏடிஎம்கேவை நான் பிரதானமாக எதிர்க்கிறேன் இப்படி சொல்லி விஜயகாந்துக்கு ஒரு இது இருக்குது. இது எதுவுமே இல்லாமல் உருவானது வந்து ஈழப்போரை மையமாக வச்சு, ஈழப்போரில் வந்து திமுக அரசும் இந்திய அரசாங்கமும் தப்பு பண்ணிட்டாங்க, அதனால் அங்கே எதிர்க்கணும்னு சொல்லிட்டு நாம் தமிழர் வந்து ஒரு உணர்வுபூர்வமான பாயிண்ட்லேருந்து வராங்க. விசிகாவுக்கு தெரியும் நாங்கள் ரொம்ப காலமாக அப்ரஸ்டாக இருக்கோம், எங்களுக்கான ஒரு இன மீட்சி வந்து தேவைப்படுது, ஒடுக்கப்படுவோருடைய உரிமைக்காக நிற்கணுன்ற ஒரு ஸ்கோப் இருக்குது. பாமக எடுத்துக்கிட்டிங்கன்னா வன்னியர் போராட்டங்கள் ஆகட்டும், இடஒதுக்கீட்டுக்காக நடந்த உயிர்நீத்தல் தியாகங்கள், அதுக்காக அதிலிருந்து ஒரு காரணம் இருக்கு. நீங்க யார் எடுத்துக்கிட்டாலும் ஒரு காரணம் இருக்கு, காசு இருக்கா? இது எந்த காரணமுமே இல்லாமல்
ஏன் எக்ஸிஸ்ட் ஆயிட்டு இருக்குன்னு தெரியாத ஒரே கட்சி வந்து தாவேகா தான். அது உங்களுக்கு டவுட்டே வேணாம். ஏன்னா கட்சி ஆரம்பிச்சோம் எதுக்கு ஆரம்பிச்சீங்க? ஃபியர்ஸா டிஎம்கேவை கிரிட்டிசைஸ் பண்ணவும் தெரியல. டிஎம்கேவுக்கு பெயின் பாயிண்ட்ஸ் என்னென்ன, டிஎம்கேவை எந்தெந்த இடத்துல எந்தெந்த மாதிரி திட்டணுன்றதும் தெரியல, அதிமுகவை எங்கே எதிர்க்கணுன்றதும் தெரியல, பாஜகவை எங்கே எதிர்க்கணுன்றதும் தெரியல. சரி, நீ யாரையுமே எதிர்க்கல, தன்னளவில் கட்சி எப்படி ஸ்ட்ராங் ஆக்குவாங்கன்னு பார்த்தா அதுவுமே அவங்களுக்கு தெரியல. ஸோ எந்த விதமான எக்ஸிஸ்டிங்கும் இல்லாமல் ஜஸ்ட் நான் வந்து நின்னாலே போதும், நான் நம்மளை ஜெயிக்க வச்சிருவாங்கன்னு நினைக்கிற ஒரு குருட்டு நம்பிக்கையில் வந்திருக்கக்கூடிய கட்சி தான் தாவேகா. அந்த ஒரு விளையாட்டுத்தனம் ஏன் இருக்குன்னா அதுதான். நீங்கள் ஒரு எம்ஜிஆர் வந்து ஒரு தேர்ந்த அரசியல்வாதின்னு நீங்கள் சொல்லலாம். ஏன் சொல்லலாம்னா திமுக வர்றதுக்கு முன்னாடி காங்கிரஸோட அவருக்கு ஒரு டிராவல் இருக்கு. ஆமாம், அமைச்சராக இருந்திருக்கிறாரு, அமைச்சராக இருந்திருக்காரு, கட்சியில் ஒரு முக்கியமான ஒரு பதவியில் இருந்திருக்காரு. ஃபீல்டுனா என்னன்றது தெரியும், ஒரு கட்சியோடைய ஸ்டார்டிங்னா என்னன்றது தெரியும், கூட்டணி நெகோசியேஷனுக்கு இப்போல்லாம் என்னங்க கூட்டணியா? அப்போ நீங்கள் ராஜாஜிட்ட பேசணும், காமராஜர்கிட்ட பேசணும், அண்ணா இருக்காரு, பெரியாரை எதிர்க்கணும், கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க, எத்தனையோ பேர் இருக்காங்க. இதனடையில் நடந்து ஃபீல்டு பாலிடிக்ஸ்ன்றதை நேராக பார்த்து, இந்திரா காந்தி மாதிரியான ஒரு ஆளையும் நேராக பார்த்து, திராவிட இயக்கங்களையும் பார்த்து, கம்யூனிஸ்ட் இயக்கங்களையும் பார்த்து, காங்கிரஸையும் பார்த்து, அவங்க குரூமாய் வந்த பாலிடிக்ஸ்ன்றது வேற ஆச்சா. அப்ளைஸ் சேம் டு இன்னைக்கு நம்ம இந்த காங்கிரஸ் நம்ம என்ன வேணால் கலாய்க்கலாங்க, மோசமாக இருக்குது, இவங்க செயல்படலை, வேஸ்ட்டுன்னு. ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் ரூலிங் பார்ட்டியாக இருந்திருக்காங்க. ஒருத்தவங்கள்ட்ட பறி கொடுத்து அதற்கப்புறம் ஏதோ ஒரு கட்சியை கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு இருக்க பாயிண்ட்லேருந்து வந்து ஒரு பிரதமர் வேட்பாளராக வரப்போகிறவரை பலி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கட்சி உடையுது, 96ல் உடையுது. அதற்கப்புறமும் கூட திமுக மாதிரியான ஒரு பெரிய கட்சிக்கிட்ட 30 சீட்டு 29 சீட்டு வாங்க முடியுதுன்னா அது ஜெயிக்கலன்றதை தாண்டி பொலிட்டிக்கலி அது ஒரு விவரமான கட்சி தானே. இந்த ஒரு குறைந்தபட்ச விவரம் கூட இல்லாமல், எந்த ஒரு டெஸ்டிங்கும் இல்லாமல் அவங்க பார்க்க போகிற கன்னி தேர்தல் இது. ஒரு ஈரோடில் கூட அவங்க வந்து கண்டெஸ்ட் பண்ணலையே, பை எலெக்ஷன்ஸில் கூட எங்கேயுமே நிற்கலையே, நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கலையே. ஸோ ஃபீல்டு டெஸ்ட் பண்ணாமல் என்ன பண்ண போகிறோன்றது தெரியாமல் பேனு குதிச்சிருக்காங்க. அவருடைய தொண்டர்களை வந்து இவர் தான் வழி நடத்தி கூப்பிட்டு போகணும். இவரை வழி நடத்தவே ஒரு 4 பேர் தேவைன்னும் பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரே கட்சி தாவேகா. எந்த விதத்தில் பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா, தலைவரை விட அங்கே இருக்கக்கூடிய ஒரு தொண்டனுக்கும் எக்ஸப்ஷனல் நாலேஜ் இருக்குது, எக்ஸப்ஷனல் ஃபீல்டு இது இருக்குது. நீங்கள் எவ்வளோ அவங்களை கலாய்ச்சாலும் அவங்களுக்கு ஒரு சமூக புரிதல் இருக்குது. இது இப்படி பண்ணலாமா, நீங்கள் இப்படி செய்யலாமான்னு கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. ஆனால் இவங்களை வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணி ஒருங்கிணைச்சு கூட்டு போகிற ஒரு பாயிண்ட்டில் விஜய் இல்லை. அதனால் அவர் பண்ணுறது எல்லாமே விளையாட்டுத்தனமாக தான் இருக்குது, ஒரு காமெடியாக இருக்குது. இது எப்படி இருக்குன்னா, வில்லன் வந்து ஒரு சீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டு போகிறோம், எப்படி வச்ச பற்றி அவனுக்கு செக்குன்னு ஹீரோ யோசிப்பார். அடுத்த சீன் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு அதுக்கடுத்து ஒரு மூவ் பண்ணுவார். என்ன பண்ணுறாரு நமக்கு தெரியாது, சைலண்ட்டாக இருக்கும். பாத்தியா வச்சம்பத்தியா அவனுக்கு ஆப்பு அப்படின்ற மாதிரி அடுத்த சீன் வரும். இந்த சீனை அணுகிற மாதிரியே பாலிடிக்ஸ் அணுக முடியாதுல்ல. இப்போது காங்கிரஸ் வந்து ஒரு ரிலேபிள் பார்ட்னர் இல்லைன்னு ஸ்டாலினுக்கு தெரியும், எது கூட்டு பக்கத்தில் வச்சிருக்காப்புல. இங்கே இருந்தால் தான் சேஃப், நீ வேற எங்கேயா இருந்தால் போனால் நீங்கள் அந்த உடசல் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்கன்றது. இந்த அரவணைப்புன்றது உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கக்கூடிய, உங்களை மோசமாக விமர்சிக்கிற ஆளை கூட்டு நீங்கள் பக்கத்தில் உட்கார வைக்கிறீங்கன்றது வந்து நீ வேற எங்கேயா போய் குடைச்சல் கொடுத்துடக்கூடாதுன்றது இருக்கு. காங்கிரஸையும் பக்கத்தில் வச்சிருக்கிற திமுகவுக்கு பாலிடிக்ஸ் தெரியும், ராஜாவை ஜெயிக்க வச்ச திமுகவுக்கும் பாலிடிக்ஸ் தெரியும். பரம்பரையாக திமுகவை ஏற்றுக்கிட்டு வந்து நம்மளுடைய ஒட்டுமொத்த ஜெயிக்கிற ஸ்கோப்பையே இனிமே நீ ஆட்சிக்கு வர முடியாது அப்படின்னு முடிச்சு விட்ட திமுக கூட எப்படி அனுசரித்து போகணும்னு காங்கிரஸுக்கு தெரியும். இத்தனை பிளேயர்ஸ் இருந்தாலும் இந்த எலெக்ஷனை நம்ம முடிச்சு விடுவாங்கன்னு தெரிஞ்சாலும் என் ஓட்டை காப்பாற்றிக்கிறதுக்கு என்னுடைய சப்போர்ட்டுக்கு இருக்கக்கூடிய என் ஜாதிக்காரருக்கு நான் வந்து ஒரு எம்பி சீட்டு கொடுத்து, நான் தம்பிதுரைக்கு ஒரு குங்குவேலால கவுண்டர்லேருந்து ஒரு எம்பி சீட்டு கொடுத்துட்டு, அடுத்து 1 இயர் சப்போர்ட்டில் இருக்க 1 இயருக்கு ஒரு சீட்டு கொடுத்துட்டு, என்ன அளவுலையாவது நான் என்னை காப்பாற்றிக்கணும் அப்படின்ற எடப்பாடிக்கு வந்து ரொம்ப கிளவரான பாலிடிக்ஸ் தெரிஞ்சிருக்கு. இது எந்த பாலிடிக்ஸுமே டிஎம்கே மாதிரியோ ஏடிஎம்கே மாதிரியோ பிஜேபி மாதிரியோ காங்கிரஸ் மாதிரியோ கூட தெரியாத ஒரு குரூப் வந்து தாவேகா தான். தாவேகான்னு சொல்லக்கூடாது, ஆக்சுவலி விஜய் மட்டும்தான். தாவேகா கூட பாலிடிக்ஸ் தெரியுது, விஜய் மட்டும்தான். அப்போ அவங்கள்ட்ட நீங்கள் வேறு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்? ஃபூலிஷ் ஸ்டேட்மெண்ட்ஸ் தாண்டி நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஒரு இடையாளர் இதுவாங்க தமிழ்நாட்டில் பிரச்சனை. ரேஷன் கடையில் வந்து ஆண் பெண்ணின் பிரித்து பார்க்குறதாங்க ஒரு பிரச்சனை. இதை ஒரு தலைவர் வந்து ஒரு மேட்டராக சொல்லுவார்னா கேட்டால் அங்கே வந்து நிறைய பிரச்சனைகள் நடக்குது. எங்கே நடக்குது? வாழ்க்கையில் ஒரு ரேஷன் கடை போயிருக்காரு அவர். பனையூரில் இருக்க ரேஷன் கடை எங்கே இருக்குன்னா அது இவருக்கு தெரியுமா? ரேஷன் அரிசி எப்படி இருக்குன்னு தெரியுமா? என்ன கொடுப்பாங்கன்னு தெரியுமா? யார் இருக்கான்னு தெரியுமா? இவர் வாழ்நாளில் கை நாட்டு வச்சிருப்பாரா ரேஷன் கடையில்? ஒரு கார்டு எப்படி இருக்குன்னா தெரியுமா? இவங்கெல்லாம் ரேஷன் கார்டு இப்படி தான் பார்க்குறாங்க. ரேஷன் அட்டை பிரிச்சிருப்போம் இல்லையா,
மண்ணெண்ணெய் அட்டைன்னு ஒண்ணு நம்மளுக்கு இருக்கும் இல்லையா, விதவிதமான கலர்ல இருக்கும் அரிசி இல்லையா, அட்டை. அந்த அட்டை என்னென்ன அட்டைக்கு என்னென்ன கலர், என்னென்ன கார்டுக்கு என்ன கலர், கிரீமி லேயர்னா என்ன, யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க, இதை சொல்லுங்க பார்ப்போம். இந்த டிஃபரன்ஸ் அவங்க முதல்ல சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு அடுத்தது போக சொல்லுங்க பார்ப்போம். சொல்ல முடியாது. நீங்களே ஒரு டவரிங் லீடரா இல்லாத பொழுது இவரை நம்பி நான் வருவேன்னு சொல்லி யார் வருவா? யாருமே வரல. உங்களை வந்து த்ராட்டில் விட்டு எல்லாரும் நவுந்து போயிட்டாங்க. ஏன்னா நீங்க ஜெயிக்க மாட்டீங்கன்றது வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிச்சு. ரொம்ப கலை யதார்த்தம் தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும், முடிஞ்சு விட்டுச்சு, கிளம்பிட்டாங்க. அந்த ஒரு அறிவு வந்து ரொம்ப எலக்டோரல் அறிவு இல்லாமல் ரொம்ப ஃபூல் ஹார்டியாக டேக் இட் ஃபார் கிராண்டடாக தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனை வருது. அந்த ஒரு கிளவர் மூவ் பண்ண தெரியாதனால அவர் தனிமைப்பட்டு நிற்கிறார். தனிமையை படுத்திக்கிட்டார். அவர் இன்ட்ரோவர்ட் தான். அவர் தனியாக பங்களாவில் பூட்டிக்கலாம், அது வந்து பிரச்சனை கிடையாது. நீங்கள் பங்களாவில் பூட்டிக்கலாம். ஜெயலலிதா பங்களாவில் பூட்டிக்கிட்டாங்க. ஜெயலலிதா பங்களாவில் போயிட்டு கொடநாடில் உட்காந்துருந்தாங்கன்னா ஜெயலலிதா கொடநாடில் ரெஸ்ட் எடுக்கிற ஜெயலலிதா தான் இவங்களுக்கு தெரியும். கொள்கை பரப்பு செயலாளரா அந்த அம்மா ஊரா சுத்துனது இவங்களுக்கு தெரியாது. ஆச்சா, கலைஞரை எதிர்க்கிறதுக்காக எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு போற ஜெயலலிதாவை இவங்களுக்கு தெரியாது. எம்ஜிஆர் ரொம்ப மோசமா இருக்காருங்க, எனக்கு வந்து அந்த போஸ்டிங்கை கொடுங்கன்னு சொல்லி சென்ட்ரலுக்கு லெட்டர் எழுதுற ஜெயலலிதா உங்களுக்கு தெரியாது. அதாவது நல்ல அரசியல் கெட்ட அரசியல்ன்றதை தாண்டி அரசியல்னு ஒண்ணு பண்ணி முடிச்சிட்டு தான் அந்த அம்மா போய் கொடநாடுல ஓய்வு எடுத்தாங்க. சிஎம் விட்டுருங்க, கொடநாடுல ஓய்வு பூட்டிக்கிட்டாங்க, வரவே மாட்டாங்க, பேசவே முடியாது, செம்பரம்பாக்கம் திறக்கிறாங்க உள்ள, இது எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தான் போனாங்க. நீங்க இதுல எதுவுமே ஊனா போடாம எதுவுமே ஆனா போடாம 500 ரூபா ஈழத்தமிழருக்கு மட்டும் நான் டொனேஷன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 இடத்துல போயிட்டு நீங்க மாணவர்கள் போராடினா அங்க போய் உட்காந்து இது பண்ணிட்டு நீங்க அங்க போய் உட்காந்து பேசுறீங்கன்னா என்ன நம்பிக்கையில வருவாங்க? எந்த காங்கிரஸை எதிர்த்து அண்ணா ஹசாரேவுக்கு போய் இவர் ஆளா போய் இவர் தான் போய் நிக்கிறாரு. அண்ணா ஹசாரே யாரை எதிர்த்தாரு? முழுக்க காங்கிரஸ் எதிர்த்தாங்க. காங்கிரஸை முழுசா எதிர்த்தாங்க. அப்ப அண்ணா ஹசாரே கூட நிக்கிறீங்கன்னா நீங்க காங்கிரஸ் எதிர்த்திருக்கீங்க. அப்புறம் அதே காங்கிரஸ் கூட என்ன காரணங்களுக்காக நாங்க காங்கிரஸோடைய கூட்டணிக்கு தேவடு காத்துன்னு இருக்கிறோன்னு ஜஸ்டிஃபை பண்ண முடியல. இப்போ நீங்க டிஎம்கே போயிட்டு நீங்க ஏங்க 98ல வந்து பாஜக கூட இருந்தீங்கன்னா அவங்க ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. நீங்க அதிமுக போய் கேட்டீங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. அதை ஸ்டேஜ்லயே முடிச்சு விட்டுருவாங்க. இந்த மாதிரி ஒருத்தரோட கூட்டணி வச்சதுக்கு நான் வருந்துகிறேன், வெட்கப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிட்டு தனியா நீங்க பேட்டியில கேட்க வேணாம். சட்டமன்றத்திலே நீங்க விஜயகாந்த் வேணான்னு சொன்னவங்க ஜெயலலிதா. அந்த மாதிரி ரைட் மேன் இன் ராங் பார்ட்டி இந்த மாதிரியான சொல்லிட்டு தங்களோட மிஸ்டேக்ஸை கூட நவுத்தி அக்செப்டபிள் பாயிண்ட்டுக்கு கொண்டு போற லாபகம் கலைஞர் ஜெயலலிதாவுக்கு இருந்தது. அது உங்கள்கிட்ட கிடையாது இல்லை. நீங்க எந்த ஜஸ்டிஃபிகேஷனும் பண்ண மாட்டீங்க, நீங்க பாலிடிக்ஸும் பேச மாட்டீங்க. பிளாஸ்ட்டு, நண்பா நண்பீஸு, தோழா தோழிஸு, குட்டி குட்டி பசங்க, விர்ச்சுவல் வாரியர்ஸு, சம்பவம் பண்ணிட்டாங்க, வெடிக்குதா நல்லா, பொலிட்டிக்கல் பாம்பு, காண்டு, ஏங்க உங்களுக்கு வயிற்றுச்சல், பசங்க வருவாங்க, இந்த மாதிரியான வார்த்தையை மட்டும் வச்சுட்டு பேசுறது வந்து பாலிடிக்ஸே கிடையாது. இதுதான் பாலிடிக்ஸ்னா ஒரு வீட்லயும் ஒரு விஜய் இருக்கான்னு சொல்றாங்க இல்லையா, அந்த விஜய் இவர் சொல்றல ஒரு வீட்லயும் ஒரு விஜய் இருக்கான்னு, அந்த ஒரு வீட்டில் இருக்க விஜய் இதை விட பெட்டர் பாலிடிக்ஸ் பேசுவோம். இவர் சொல்ற விஜய் பெட்டர் பாலிடிக்ஸ் பேசுவோம். மற்றதெல்லாம் விடுங்க. நீங்க 2016 2021 வரைக்கும் ஸ்டாலினுடைய செயல்பாடுகள் வந்து நான் தான் இந்த ஸ்டேட்டினுடைய ஒரே பெஸ்ட் எதிர்கட்சி தலைவன் இருந்துதா. அதை தாண்டி இவங்க அந்த கொரோனா டைம்ல என்ன பண்ணாங்க, இவர் சிஎம்ஏ கிடையாது நான் தான் சிஎம்னு சொல்லிட்டு சிஎம் ஒரு பக்கம் அனௌன்ஸ் பண்றதெல்லாம் தாண்டி இவங்க தனியா ஒரு முகாம் மாதிரி வச்சு எவ்வளோ பெரிய டென்ட் போட்டு அரிசி இறங்குது, மருந்து இறங்குது, ட்ரீட்மெண்ட் இறங்குது, இவங்க ஒரு தனி கவர்னன்ஸ் நடத்திட்டு இருந்தாங்க. அப்போ நான் ஒரு எதிர்கட்சி தலைவர் தான், ஆனா என்னோட பிஹேவியர் எல்லாம் அடுத்த சிஎம் பிஹேவியர் மாதிரி இருக்குல்ல. இவரோட பிஹேவியர் அப்படியா இருக்கு, இவரோட அடுத்த சிஎம் பிஹேவியர் மாதிரியா இருக்கு. இவர் வந்து நான் இன்னைக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு கவுண்டர் கொடுக்க போறேன்ற ஒரு ஆள் பண்ற மாதிரியான ஒரு பிஹேவியர் தான் விஜய் பண்ணிட்டு இருக்காரு. அந்த திங் காஸ்டிங் வெரி பேட்லி ஃபார் டிவி. ரொம்ப நன்றி மாசர். தமிழ்நாடு எலெக்ஷன் தொடர்பான பல்வேறு விஷயங்களை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. குறிப்பாக டிவிகேக்குள்ள விஜய் கிட்ட என்ன பிரச்சனை இருக்குங்கிறத வந்து ரொம்ப விரிவாக அட்ரஸ் பண்ணியிருக்கீங்க. பார்க்க வேண்டியவர்கள் பார்த்தா அது மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நேரடி நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி மாசர். நன்றி தம்பி.